ஹாய், வெல்கம் டு சாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஆயில் தாங்க. ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதை நான் எங்கே இந்த பறித்தேன், எப்படி பறித்தேங்கிறத பார்க்கலாங்க. இது எங்கள் வீட்டு கொல்லையில் பூத்த செம்பருத்தி பூ தாங்க பறிக்க போகிறேன். ஊருக்கு போயிருந்தேங்க, கிராமத்துக்கு போயிருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டு கொல்லையில் தாங்க இந்த செம்பருத்தி பூ பூத்துருந்துச்சு. ரொம்ப இயற்கையான முறையில், ரொம்ப நேச்சுரலாக, ஆர்கானிக் முறையில் பூத்த செம்பருத்தி பூங்க இது. இதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க மாட்டாங்க. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூவை நான் பறித்து எடுத்துக்கிறேன். செம்பருத்தி பூ, சிகப்பு கலர் செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அடுக்கு இல்லைங்க, நாட்டு செம்பருத்தி பூ. இது ஹேர் ஆயிலுக்குன்னு இல்லைங்க, நம்ம டீ போட்டும் குடிக்கலாம். அந்த செம்பருத்தி பூவில் டீ போட்டு குடித்தோன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை பறித்து எவ்வளோ பூ தேவையோ அதெல்லாம் பறித்து எடுத்துட்டேங்க. அடுத்து ஹேர் ஆயிலுக்கு தேவையான மருதாணிங்க, அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இதுவும் எங்கள் கொல்லையில் தாங்க விளைஞ்சது. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருவி எடுத்துக்கலாம். நான் மருதாணி தான் உருவிட்டுருக்கேன். இது கைக்கு அரைச்சி போட்டோன்னா சூப்பராக சிவக்குங்க. நல்லா சிகப்பாக சிவக்கும். கைக்கு சில மருதாணி சிவக்காதுன்னு சொல்லுவாங்க. இதை சூப்பராக சிவக்குங்க. அடுத்து இந்த பூ பறிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் உள்ள காம்பும் மகரந்தம் இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு பூ மட்டும் வச்சுருக்கேங்க. இந்த காம்பெலாம் எடுத்தாச்சு தனியாக. அடுத்து மருதாணி பறித்த மருதாணியை பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. இதில் நான் பாதி தாங்க சேர்க்க போகிறேன். ஒரு தட்டில் உள்ளதை மட்டும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் நான் அரைச்சி கைக்கு போட்டுப்பேன். இந்த அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த அளவு செம்பருத்தி பூவும் எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கத்தாழை இதில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஹேர் ஆயிலுக்கு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் போல் தேங்காய் எண்ணெய்ங்க எடுத்துக்கலாம். இப்போது அந்த கத்தாழை இருக்கு இல்லைங்களா, அது ஓரமாக உள்ள முள்ளையெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த ஹேர் ஆயிலை ஈவினிங் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் காலையிலே என்ன செஞ்சிட்டேன்னா, கத்தாழையை பறித்து தனியாக வச்சுட்டேங்க. ஏன்னா அந்த இதில் உள்ள இந்த இது மாதிரி இருக்கும், பச்சை கலரில் ஒரு திரவம் வடியும். அது ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் மார்னிங்கே பறித்து வச்சுட்டேன். இப்போ இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மருதாணி இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 2மா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது தேங்காய் எண்ணெய்ங்க, இதுவும் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் தேங்காய் மரம் நிறையா இருக்குங்க. அவங்க எப்போவுமே தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்க மாட்டோம், நாங்கள் வீட்டில் தான் அரைச்சி வச்சுப்போம். இப்போது அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த கத்தாழையும் இப்போ மருதாணியும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்த உடனே நம்ம இதை கத்தாழையும் மருதாணியும் சேர்த்துடணுங்க. ரொம்ப எண்ணெய் சூடானதும் சேர்க்க வேண்டாம், எல்லாம் ஒன்றாவே சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா தேங்காய் எண்ணெயில் இறங்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம இதை கொதிக்க விடணும், ஹையில் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த செம்பருத்தி பூவையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மருதாணியும் சரி, இந்த கத்தாழை, அப்புறம் இந்த செம்பருத்தி பூ, இது எல்லாமே முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. முடி கொட்டுனுச்சுன்னா முடி கொட்டவே கொட்டாது. அது மாதிரி இளநரையெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வராதுங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா.
இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோன்னா முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி கொதிக்க விடலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட சாரெலாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே விட்டுறலாம். மறுநாள் மார்னிங் வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நைட்டை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், மறுநாள் மார்னிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மருதாணி அரைச்சி கையில் போட்டுட்டேங்க. நான் மிச்ச மருதாணியை எப்படி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், மறுநாள் மார்னிங் வந்து இதை நம்ம ஒரு நல்ல துணியில் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடிகட்டியில் வடிகட்டுறதோட துணியில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்யூரான எண்ணெய் கிடைக்கும். எந்த ஒரு கசடும் இருக்காது. நமக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இதை அப்படியே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். முதல் நாள் ஈவினிங் செஞ்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேங்க. நம்ம மார்னிங் தான் இதை நம்ம வடிகட்டுறோம். இந்த எண்ணெய் நல்ல வாசமாக இருக்குங்க தலையில் தேய்க்கிறதுக்கு. தலையில் தேய்ச்சிக்கலாம். தலையில் இது வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம தலையில் தேய்ச்சிட்டு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா டெய்லியுமே தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட் டயத்தில் தேய்ச்சிக்கலாங்க. அதுவும் உங்களால் முடியாது அப்படின்னா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுக்கலாங்க. இது இளநரையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய எண்ணெய் தாங்க இது. அது மாதிரி முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் இது வந்து முடி வந்து கொட்டாமல் பார்த்துக்கும். அதுமாதிரி முடியை நல்லா சாஃப்டாக வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு இருந்தாலும் உங்கள் முடி ரொம்ப சாஃப்டாக ஆகும். நல்லா சூப்பராக வரும் முடி நல்லா வளருங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குன்னு. இது நல்லா அடர் பச்சை கலரில் இருக்குங்க இந்த எண்ணெய். நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு ட்ராப் கூட நம்ம மிச்சம் பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை வடித்தாச்சு. இந்த எண்ணெயை இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. நமக்கு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இப்படியே நம்ம இந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு தாராளமாக தலையில் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் தலைக்கு வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு 100 ml கோகோனட் ஆயிலுக்கு ஒரு 50 ml சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துக்கு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கலந்து தேய்ச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். இளநரையெல்லாம் கண்டிப்பாக வராதுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இளநரை வராது. முடி நல்லா சாஃப்டாகும். நல்ல முடி வளருங்க, முடி கொட்டாது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.